லெஜண்ட் சரவணா ஸ்டோர்ஸின் அக்ஷயா திருதியா ஆஃபர். சவரனுக்கு ரூபாய் 1000 தள்ளுபடி. மே 12 வரை. சிதம்பரம் நடராஜர் கோவிலில் உள்ள கோவிந்தராஜ பெருமாள் சன்னதிக்கு பிரம்மோற்சவம் நடத்துவதில் என்ன பிரச்சனை என பொது தீட்சித தரப்புக்கு கேள்வி எழுப்பிய உச்சநீதிமன்றம் வழக்கின் விசாரணையை ஜூன் 24ஆம் தேதிக்கு தள்ளி வைத்திருக்கிறது. கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் சுரேஷ். வணக்கம் சுரேஷ். இந்த வழக்கினுடைய பின்னணி, தற்போது வேற என்னென்ன கேள்விகளை உயர்நீதிமன்றம் முன்வைத்திருக்கு, முழு விவரங்கள். சிதம்பரம் நடராஜர் கோவிலில் உள்ள கோவிந்தராஜ பெருமாள் சன்னதிக்கு பிரம்மோற்சவம் நடத்துவதற்கு திட்டமிடப்பட்டது. வரும் 20ஆம் தேதி முதல் 29ஆம் தேதி வரைக்கும் இந்த பிரம்மோற்சவம் நடத்துவதற்கான ஏற்பாடுகளை அறநிலைத்துறை மேற்கொண்டு வருகிறது. இந்த நிலையில் இந்த பிரம்மோற்சவத்துக்கு எதிராக சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்குகள் தாக்கல் செய்யப்பட்டிருக்கின்றன. இந்த வழக்குகள் நீதிபதிகள் மகாதேவன் மற்றும் ஆதிகேசு அடங்கிய அமர்வில் இன்றைக்கு மீண்டும் விசாரணைக்கு வந்தது. அப்போது பிரம்மோற்சவம் நடத்துவதற்கு அனுமதி கேட்டு வழக்கு தொடர்ந்திருந்த ராதாகிருஷ்ணன் தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் 10ஆம் நூற்றாண்டில் கட்டப்பட்ட இந்த கோவில் கடைசியாக 1849ஆம் ஆண்டு பிரம்மோற்சவம் நடத்தப்பட்டது. அதன் பிறகு சைவ வைணவ பிரிவினர் மோதல் காரணமாகவும் தீட்சிதர்களுடைய எதிர்ப்பு காரணமாகவும் இந்த பிரம்மோற்சவமானது நடத்தப்படவில்லை என்று வாதிடப்பட்டது. வழக்கு தொடர்ந்த, அதாவது பிரம்மோற்சவத்துக்கு எதிராக வழக்கு தொடர்ந்தவர்கள் தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர்கள் 1920ஆம் ஆண்டு கோவில் நுழைவாயில்களை திறப்பது தொடர்பாக நீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவில் பிரம்மோற்சவம் குறித்து எந்த ஒரு குறிப்பும் இடம்பெறவில்லை. அதனால் கோவிந்தராஜ பெருமாள் கோயிலில் பிரம்மோற்சவம் நடத்த முடியாது, பிரம்மோற்சவம் நடத்துவது என்பது மரபு விழாவா இல்லையா என்பது குறித்த எந்த ஒரு முடிவும் இதுவரைக்கும் எடுக்கப்படவில்லை. அதனால இல்லாத ஒரு புதிய நடைமுறையை கொண்டு வருவதற்கு அரசுக்கு அதிகாரம் இல்லை என்றும் வாதிடப்பட்டது. அரசு தரப்பை பொறுத்தவரைக்கும் 400 ஆண்டுகளாக நடைபெறாத பிரம்மோற்சவம் இப்போது நடத்தப்பட வேண்டும். உரிமையியல் நீதிமன்றம் பிரம்மோற்சவம் நடத்துவதற்கு எந்த ஒரு தடையும் விதிக்கவில்லை என்று சொல்லித்தான் அறநிலைத்துறை இணை ஆணையர் இந்த பிரம்மோற்சவம் நடத்துவதற்கு அனுமதி அளித்து உத்தரவு பிறப்பித்திருக்கிறார். கோவிந்தராஜ பெருமாள் கோவில் அறங்காவலர்களும் பிரம்மோற்சவம் நடத்துவதற்கு அனுமதி கேட்டு இருக்கிறார்கள் என்று அரசு தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. தீட்சிதர்கள் தரப்பை பொறுத்தவரைக்கும் மரபு விழாவாக இருந்தாலும் எந்த ஆட்சேபமும் இல்லை. ஆனால் பிரம்மோற்சவம் நடத்துவதால் நடராஜர் கோவிலில் 6 கால பூஜைகள் மேற்கொள்வதில் சிக்கல் ஏற்படும் என்று விளக்கம் அளிக்கப்பட்டது. சிதம்பரம் நடராஜர் கோவிலில் உள்ள கோவிந்தராஜ பெருமாள் கோவில் சந்நிதியை பொறுத்த வரைக்கும் பிரம்மோற்சவம் நடத்துவதில் என்ன பிரச்சனை இருக்கு என்று நீதிபதிகள் பொது தீட்சிதர்கள் தரப்பை கேள்வி எழுப்பினார்கள். மேலும் இந்த விவகாரத்தில் மரபு மற்றும் சட்ட விதிகள் சம்பந்தப்பட்டிருப்பதனால இந்த வழக்கின் விசாரணையை ஜூன் 24ஆம் தேதிக்கு நீதிபதிகள் தள்ளி வைத்திருக்கிறார்கள். இதன் காரணமாக இம்மாதம் நடைபெறுவதாக அறிவிக்கப்பட்டிருந்த அந்த பிரம்மோற்சவ விழா நடைபெறுவதற்கான வாய்ப்புகள் இல்லை என்று தெரிகிறது. நன்றி சுரேஷ், உங்களுடைய விரிவான விவரங்களுக்கு. லெஜண்ட் சரவணா ஸ்டோர்ஸின் அக்ஷயா திருதியா ஆஃபர். சவரனுக்கு ரூபாய் 1000 தள்ளுபடி. மே 12 வரை.